ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விக்கியில் வந்து சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜொமேட்டோவில் தான் கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? ஸோ இன்னைக்கு தான் வந்து ஆப் வந்து அப்டேட் ஆனது. ஸோ நாங்களுமே இன்னைக்கு தான் வந்து செக் பண்ணி பார்த்தோம். ரொம்ப ரொம்ப எல்லா டெலிவரி பார்ட்னர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் தான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ரீசெண்டாக வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருமே வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஜோன் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கான சொல்யூஷனாகவும் இந்த வீடியோ இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த கமெண்ட்டில் வந்து, ப்ரோ எனக்கு வந்து ஸ்விக்கியில் ஜோனை வந்து சேஞ்ச் தான் மாட்டிக்கிறாங்க, என்னோட ஜோன் ரெக்வஸ்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு நான் வந்து கமெண்ட்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது பழைய முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஜோனை வந்து சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா நம்மளோட ஹெல்ப் ஆப்ஷனில் போயிட்டு ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை ஜோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணிட்டோம்னா மேல் இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து உங்களுடைய ஃப்ளீட் மேனேஜரோ இல்லை வேற ஏதாச்சும் டிஎல்ஓ வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து சேஞ்ச் ஆகிடும், சரிங்களா? ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ பற்றி சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ ஜொமேட்டோடைய சிட்டியாக இருந்தாலும் சரி இல்லை ஜோனாக இருந்தாலும் சரி, எதை வேணும்னாலும் 21 நாளோ 28 நாளோ சம்திங்ஸ், ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாகவே அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உதாரணத்துக்கு சேலத்தில் இருக்கீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் ஒர்க் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நேராக ஆஃபீஸில் போய் விசிட் பண்ணணும். ஸோ ஆஃபீஸில் போய் விசிட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுடைய பழைய டிஎல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது சேலத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு மெயில் போட்டு உங்களுடைய ரெக்வஸ்ட்டை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி அதன் மூலியமாக தான் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை நாளே வந்து இந்த ப்ராசஸிங் நடக்கும். அதை தான் வந்து இந்த புது அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த புது அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த அப்டேட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களுடைய ஸ்விக்கி ஆப்பில் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த ப்ரொஃபைல் ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி சேஞ்ச் பண்ணுறது, ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோன் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சிட்டியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜோனும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கும் மேலே ஒரு படி நீங்கள் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அங்கவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணும்போதே நான் வந்து பழைய வீடியோவில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். பட் இன்னைக்கு தான் வந்து இந்த 2 அப்டேட்டும் வந்திருக்கு, சரிங்களா? ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இதுவுமே டிக்கெட் ரைஸ் பண்ணுற மாதிரி தான். பட் ஆனால் கொஞ்சம் வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிட்டி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையுமே ஜொமேட்டோவில் தான் இந்த மாதிரி அப்டேட் இருக்குங்க, பட் ஸ்விக்கியில் வந்து இன்னும் கொண்டு வரல. பட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நானும் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். பட்டு யாருக்கு என்ன கேட்டுச்சோ தெரியல. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிட்டி சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே போனீங்கன்னா எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அதில் இருந்து எந்தெந்த மாவட்டத்துலலாம் ஸ்விக்கி இருக்கோ அது வரைக்கும் வந்து காமிக்கிறாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு 5-6 வந்து லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்ட்டு நான் ஒரு 2-3 படித்து காமிக்கிறேன். நீங்கள் சிட்டி சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து 2 ஆப்ஷன் கேட்குறாங்க. ஸோ அதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஐ எம் ஷிஃப்டிங் ஹோம் பர்மனென்ட்லி, 2வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் ஷிஃப்டிங் ஹோம் ஃபார் சம் டைம். அதாவது நீங்கள் வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக மாற்றுறீங்களா இல்லை பர்மனெண்ட்டாக மாற்றுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ நீங்கள் வந்து ஐ எம் ஷிஃப்டிங் ஹோம் ஃபார் சம் டைம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நியரஸ்டில், அதாவது எந்தெந்த மாநிலத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி இருக்கோ அது எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும், சரிங்களா? அதாவது நீங்கள் இப்போ தான் போகிறீங்களா இல்லை பர்மனெண்ட்டாகவே போயிடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ நமக்கு எந்த மாவட்டத்தில் போய் ஒர்க் பார்க்கணும்னு தோணுதோ அந்த மாவட்டத்தை வந்து நம்ம கொடுத்து ஃபர்ஸ்ட் சிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? இதுலேயுமே முக்கியமான ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இப்போ ஜொமேட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்மிடியட்டாகவே
எப்படி சொல்றது, அந்த சிட்டியா இருந்தாலும் சரி, ஜோனா இருந்தாலும் சரி, இம்மிடியட்டாவே வந்து சேஞ்ச் ஆயிடும். ஆனா ஸ்விக்கியில வந்து என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, யுவர் செலெக்ஷன் கேன் ஒன்லி பி சேஞ்ச்டு ஆஃப்டர் 7 days. அதாவது நீங்க செலக்ட் பண்ண சிட்டியா இருந்தாலும் சரி, ஜோனா இருந்தாலும் சரி, 7 நாளுக்கு அப்புறமேட்டு தான் வந்து மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இது வந்து ரிஜெக்டும் ஆகலாம், இல்லை அக்செப்டடும் ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு 99% வந்து அக்செப்டட் தான் பண்ணுவாங்க, சரிங்களா. இல்லைன்னா இந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் 100% நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அதாவது சிட்டி சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஜொமேட்டோவை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் இம்மிடியட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து சிட்டியும் சேஞ்ச் ஆகிடும், ஜோனும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ எனக்குமே வந்து சேஞ்ச் ஆகிடும் அப்படின்றது தான். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஜோனை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இதில் வந்து ஐ டோன்ட் நோ திஸ் ஏரியா வில், அதாவது எனக்கு இந்த ஏரியாவில் வந்து வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஐ எம் நாட் ஹாப்பி வித் த ஏரியா ஃப்ளீட் மேனேஜர். ஸோ நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஜோனில் வந்து எனக்கு வந்து ஃப்ளீட் மேனேஜர் வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அடுத்தது ஐ எம் ஷிஃப்டிங் ஹோம் ஃபார் சம் டைம், வீட்டை வந்து நான் வந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன், அந்த காரணத்தினால நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஐ கெட் லோ ஏர்னிங்ஸ் இன் கரண்ட் ஜோன், எனக்கு இப்போ செய்யக்கூடிய ஜோனில் ஏர்னிங்ஸ் வந்து கம்மியாக இருக்கு, அதனால நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றதையும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கரண்ட் ஜோன் இஸ் வேர் ஹோம் மை ஹோம், ரொம்ப தூரமாக இருக்கு, என் வீட்டுக்கும் என் ஜோனுக்கும் ரொம்ப தூரமாக இருக்கு, அதனால நான் வந்து வேற ஜோனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றதையும் கேட்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ஹாவ் பீன் கிவன் எ ராங் ஜோன் நாட் வாட் ஐ வாண்டட், அதாவது நான் வந்து தப்பான ஜோனை வந்து செலக்ட் பண்ணிட்டேன், நான் வந்து வேற ஜோனை செலக்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அடுத்தது ஐ எம் ஷிஃப்டிங் ஹோம் பர்மனென்ட்லி, அதாவது நான் வந்து மொத்தமாகவே வந்து என்னோட வீட்டை வந்து மாற்றுறேன், ஸோ அதனால நான் ஜோனையும் வந்து டோட்டலே சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன்னால நீங்கள் மாறுறீங்களோ, நீங்கள் ஜோனை மாற்றுறீங்களோ, ஸோ அந்த சுச்சுவேஷனை வந்து அதில் டிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த 7 நாளில் அந்த ஜோனாக இருந்தாலும் சரி, இல்லை சிட்டியாக இருந்தாலும் சரி சேஞ்ச் ஆகிடும், சரிங்களா. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி அப்படிதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, நீங்கள் ஜோனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை ஜோன் இருக்கோ அத்தனை ஜோனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும், சரிங்களா. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஜோனில் அவைலபிலிட்டி இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகுது. ஏன்னா நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜோனுமே வந்து கேட்குது. ஸோ உங்களுக்கு விருப்பமான ஜோனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் இப்போ ரீசெண்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த சிட்டி, அதாவது ஜோனை கூட நம்ம வந்து ஓரளவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சிட்டி சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டங்க. ஏன்னா வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரணும், அங்கே வந்து ஆஃபீஸை கண்டுபிடிக்கணும். ஏன்னா எனக்கு கமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோ ஸ்விக்கி ஆஃபீஸ் எங்கே ப்ரோ இருக்குது, ஸ்விக்கி ஆஃபீஸ் எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இதுக்கு மேலே அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொண்டு வந்ததே டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் வந்து எல்லா இடத்துலையும் ஒர்க் பார்க்கணும், எல்லா இடத்துலையுமே நல்லா ஏர்னிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸ் எங்கேயுமே தேடி அலைய தேவையில்லை. ஸோ இதில் நீங்கள் கொடுத்துட்டீங்க, இப்போ ஒரு 1 வீக் 2 வீக்கில் வந்து வேறு மாவட்டத்தில் வேலை செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து இந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் அப்ரூவ் கொடுத்து பாருங்க, சரிங்களா. மேபி 1 வீக்கில் அது சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எந்த மாவட்டத்தில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக அங்கே போய் ஏர்னிங்ஸ் பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இந்த 2 அப்டேட்டும் தான் வந்து நான் இவ்வளோ நாள் வந்து எப்படா வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, ஜொமேட்டோவில் வந்து இம்மிடியட்டாக மாறிடும். பட் ஸ்விக்கியில் வந்து 1 வீக் டைம் கேட்குறாங்க. ஓகே, எந்த அப்டேட்டாக இருந்தாலும் சரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே தான், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்விக்கியில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய நியூ அப்டேட், ஓகேங்களா. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் Trending to Vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.